வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து அடிக்கடி நம்ம பார்த்திருப்போம். பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பாருங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கல்யாணம் பண்ணா மாமியாருக்கு ஆயுள் போயிருமா? இந்த மாதிரி தான். இது ஆக்சுவலி எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு மாதிரி பாட்டா வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணா மாமியார் உயிர் போயிரும். மூல நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னா மாமனார் செத்து போயிருவாரு. பூராடம் கழுத்துல நூலாடாதுன்ற மாதிரி பைத்தியக்காரத்தனமான சில பாட்டுகளை பைத்தியக்காரனுங்களே இதை எழுதியிருப்பாங்க. இது யாரு அப்படின்னாக்கா, தன்னோட பேரை வெளியில சொல்லிக்க தயங்குற ஒருத்தர். ஐயோ! ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா கேலி கேட்டுருவாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒருத்தர். அவரோட அவரு எழுதிட்டு இது வந்து புலிப்பாணி எழுதி வச்சார், அகத்தியர் எழுதி வச்சார், அந்த சித்தர் எழுதி வச்சார், இந்த சித்தர் எழுதி வச்சார்னு எழுதி வச்சுட்டு போயிருவாங்க. பட் பிராக்டிக்கலா நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல பாதி விஷயங்கள் சாத்தியமாகாது. ஏன்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குற கடகராசிக்காரங்களே எனக்கு மாமியார் இன்னமும் இருக்கிறாங்கண்ணே, 10 வருஷம் இருக்கிறாங்கண்ணே, 20 வருஷம் இருக்கிறாங்கண்ணே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால ஏன் இந்த வெறும் ஒரு நட்சத்திரத்துக்குள்ள பலன் இல்ல? ஒரு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான பலன் சொன்னா, அது ஏன் அந்த அளவுக்கு சரியா இருக்கிறது இல்ல அப்படின்னாக்கா, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் தனித்தனியானவர்கள். உங்களோட கைரேகை மாதிரி. எப்படி உங்களோட கைரேகை அமைப்புகள் வந்து ஸ்ட்ராங்கா நீங்கள் தனித்துவம் அப்படின்றத காட்டுதோ, அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல நீங்க யாரு? எதனை அனுபவிக்க வந்திருக்கீங்க? எப்போ வரைக்கும் இருக்க போறீங்க? எப்போ போக போறீங்க? அப்படின்ற சில விஷயங்கள் அந்த ஜாதகத்துல பதிவாயிருக்குங்க. ஓகேங்களா? இதுல இப்படி பொறந்துட்டா இது அப்படி. பிறக்கும் போதே ஒருத்தர் அம்மா இல்லாம பிறக்குறாரு. பிறக்கும் போதே ஒருத்தர் அப்பா இல்லாம பிறக்குறாரு. இதுக்கெல்லாம் ஏன் நட்சத்திரம் பாட்டு இல்ல? பாடல்கள் இதெல்லாம் வந்து பாட்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த இவரு எழுதிட்டாருங்க, அவரு பாடிட்டாருங்க, இவரு பாடிட்டாருங்க. ஐயோ! மாத்தவே முடியாதுங்க. இப்படிதான் 10 பொருத்தம்லாம் பார்த்து கீத்து சில விஷயம் பண்றாங்க. எங்க சிரிக்குதுல்ல உலகமே. அதனால இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு நட்சத்திரத்துல இப்படி வந்துருச்சு. இந்த பாட்ட கத்துக்கிட்டு நான் அப்படி வந்துட்டேன். இந்த விஷயம் பார்த்துட்டு அப்படி வந்துட்டேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லங்க. உங்களுக்கும் உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஜாதகத்துல. உங்களோட தாய், உங்களுடைய தந்தை, உங்களோட சகோதரன், உங்களுடைய நண்பர், உங்களோட கணவன், மனைவி இந்த அமைப்புகளுக்கு சில பாவக அமைப்பு இருக்கு. இப்போ 1ஆம் 4ஆம் சாரி 4ஆம் இடம் அப்படின்னா அம்மா. அதுக்கு காரகன் சந்திரன். 9ஆம் இடம்னாக்கா அப்பா. அதுக்கு காரகன் சூரியன். 7ஆம் பாவகம் அப்படின்றது உங்களோட கணவன், மணி நட்பு அமைப்பு. அதுக்கு காரக பிளானட்னு பார்த்தீங்கன்னா, கலத்திரத்துக்கு காரக பிளானட் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு வரும். புதன் தாய்மாமன் அப்படின்னு வருவாரு. இந்த அமைப்புகள்ல தாங்க இருக்கு. இப்ப கூட இந்த தாய்மாமன் உறவு பெருசா இருக்கிறது இல்ல. ஒரு அளவுக்கு சரியா இருக்கிறது இல்ல. ஸோ அதனால பெருசான விஷயம் இல்ல. இத தாண்டி மாமனாருக்கு தெரியுது. மாமியாருக்கு தெரியுது. ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்வாருன்னு நவாம்சத்துல தெரியுது. கல்யாணம் பண்ணிக்க போறவரு இந்த வேலையில இருப்பாரு. இதெல்லாம் சும்மாங்க ஒரு சிறப்பான விஷயம். சரி இருக்கு அப்படின்னா அதுக்கான விதிகளை ப்ரூஃப் பண்ணுங்கன்னாக்கா அவங்க அப்படியே காணாம போயிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால எது பிராக்டிகலுக்கு இல்லையோ, எது உங்களோட வழக்கத்துக்கு ஒத்து வரலையோ, அத வந்து ஜோதிடத்துல ஏத்துக்காதீங்க. அதுல தான் இந்த வாழை மரம் வெட்டுறது, இந்த மலேசியால வந்து இத நான் தைரியமா, சத்தமா சொல்லியிருக்கேன். பேச ஆரம்பிச்சது நான் மட்டும் தான் அப்படின்னு திரும்ப சொல்லுவேன். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால வாழை மரம் வெட்டுறதுலேருந்து, தேங்காய் இது தோசம் கழிக்கிறதுலேருந்து, அப்புறம் செய்வன வைக்கிறதுலேருந்து எல்லா விதமான விஷயத்தையும் பண்ணி போட்டு, மண்டி பூங்கா வரைக்கும் பண்ணி போட்டு, கசக்கி தூக்கி குப்பையில போட்டு, ஒருத்தனுக்கு எப்ப நல்ல விஷயம், நல்ல டைம் வருதோ, அப்ப அவன் நல்லா தான் இருப்பான். ஒருத்தனுக்கு எப்ப கெட்ட டைம் வருதோ, அப்ப அவன் கெட்டு போயிருவான் அப்படின்றத பிராக்டிகலா புரிஞ்சுக்கிட்டு தாங்க இதெல்லாம் பேச வந்திருக்கேன். அதனால இந்த மாரி இந்த நட்சத்திரம் அப்படின்னு போனீங்கனாலே அதுக்குள்ள தோஷம்னு சொல்லி கணிப்பாங்க. இதுல வாழ்றவங்களுக்கு முடிஞ்சு இப்ப செத்து போனவங்களுக்கெல்லாம் தோஷம் கழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நட்சத்திரத்துல செத்து போயிட்டாருங்க. போய் தோஷம் கழிக்கணுங்க. 6 மாசம் அதை பண்ணணுங்க. 7 மாசம் இதை பண்ணணுங்க. இறந்து போனவங்களுக்கெல்லாம் நல்லா கெட்ட வார்த்தையிலே கேட்டுருவானாலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகேங்களா. அதனால இறந்து போனவங்களுக்கு தோஷம் வந்துருச்சு, பிறந்த குழந்தைக்கு தோஷம் வந்துருச்சு, அதெல்லாம் இல்லை. நீங்க என்னவா நடக்கணுமோ அதுதான் நடக்கும். உங்க வாழ்க்கையில என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். எது இருக்கணுமோ இருக்கும், எது போகணுமோ போகுமே தவிர நீங்க இருக்கிறதுனால உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிரச்சனை வந்துருது, இந்த மலேசியால இருக்கிறனால சிங்கப்பூர்காரருக்கு ஒருத்தருக்கு இரும்பல் வருது, இதெல்லாம் சொல்றது எப்படி பைத்தியக்காரத்தனமோ அந்த மாதிரி தான் இந்த நட்சத்திரத்தை வச்சு. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மாமனார் இல்ல, அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மாமியார் இல்ல. இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவனுங்க சொல்ற விஷயங்க. சரிங்களா? வேற வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.